ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ற்கு அதிபதியான புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதாலும் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒற்றுமை மேம்படும், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். பங்குனி மாதத்தில் உங்கள் லாபஸ்தானம் பலம் பெற்றுள்ளது. எனவே தொழில், வேலை என அனைத்திலும் வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தில் இது நாள் வரை வக்ரகதியில் சஞ்சரித்து வந்தார். தற்பொழுது அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் சஞ்சரிக்க உள்ளார். இதனால் உங்கள் குடும்பத்தில் தனவரவு, வருமானம் அதிகம் இருந்தாலும் மனக்கசப்புகளும் மறைமுக எதிர்ப்புகளும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த குரு பகவானின் பார்வையும் உங்கள் எதிரி ஸ்தானங்களை பலப்படுத்துகிறது. எவ்வளவு பிரச்சனைகள், இடையூறுகள் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பதால் அனைவர் முன்னும் நீங்கள் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். சூழ்ச்சிகளையும் பிரச்சனைகளையும் முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். பங்குனி மாதம் 10ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், லாபங்கள் அதிகரிக்கும், மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும், கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள் என மனம் மகிழும் நிகழ்வுகள் நடைபெறும். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைவதால் சில பொருளாதார பற்றாக்குறைகளை சந்திக்க நேரிடும். பங்குனி மாதத்தின் இறுதி வரை சுக்கிர பகவான் மேஷ ராசியிலேயே சஞ்சரிப்பதால் வருமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் சில அசௌகரியங்களையும் சந்திப்பீர்கள். ஆனால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், நிம்மதியான உறக்கம் வரும். தாயாரின் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் இந்த மாதத்தில் பலம் பெற்று இருப்பதால் நீங்கள் எதற்கும் பெரிதாக கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் கிரக சஞ்சாரத்தின்படி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், 4ஆம் இடத்தில் கேது பகவானும், 10ஆம் இடத்தில் ராகு பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான் என 3 கிரக சேர்க்கையும், 11ஆம் இடத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் என 3 கிரகங்களும் அமர்ந்துள்ளன. சுக்கிர பகவான் உச்ச சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். புத பகவான் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் அஸ்தங்க கதியில் சஞ்சரிக்கிறார். உங்களின் வேலை மற்றும் தொழிலை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான் அஸ்தங்க நிலையில் சஞ்சரிப்பதால் வேலையிலும் தொழிலிலும் மிகுந்த கவனமாக இருங்கள். இந்த மாதத்தில் வேலையில் பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் சந்திப்பீர்கள். உங்கள் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. பங்குனி மாதம் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சனி பகவான் அஸ்தங்க கதியிலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் கேது பகவானுக்கு நிச்சயம் பரிகாரம் செய்ய வேண்டும்.